ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 27 நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 25,400 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்தே ட்ரெண்டு வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டேவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து செல்லிங்லேயே தான் இருக்குது. ஸோ நமக்கு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைட் படி நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. உங்களுக்கு பாருங்களேன், கிளியராகவே நமக்கு ட்ரெண்டு தெரியுது. மார்னிங் செக்ஷன்லேருந்தே பாருங்கள், கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாகவே இருக்கா. ஸோ நமக்கு இந்த ரெட் கலரில் கேண்டில் இருந்தால் என்ன மீன் பண்ணுது கேட்டிங்கன்னா, கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெயரிஷில் இருக்குன்னு சொல்லி மீன் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நம்ம போயிருக்க மாட்டோம். ஸோ அடுத்து இதே 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு புட் ஆப்ஷன் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியே 9:18க்கு வந்தது. நம்ம ஹை கட் பண்ண என்ட்ரி எடுத்துருப்போம். நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் போகுது இல்லைங்களா, லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ அங்கேருந்து நமக்கு லோ கட் பண்ணவே இல்லை. அங்கேருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சுது மார்னிங் செக்ஷனில். அதுக்கேட் மார்க்கெட் நமக்கு ஒன் சைட் ரேலி ஆனதுனால ஸோ மார்னிங்கில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் ஸ்கேல்பிங்கில். ஸோ அதுக்கேட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ரேலியாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரியே 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் சைடில் கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுலேயுமே ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பண்ணிக்கலாம். பாருங்களா, ஆப்போசிட் செல்லர் எக்ஸிட் வந்திருக்கு, செல்லுக்கு லோ பிரேக் ஆகிடுச்சு. அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடாக இறங்கிருக்குங்களா. ஸோ நீங்கள் ஸ்கேல்பிங்கில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணிக்க முடியாது. அதேமாதிரி நம்மளுடைய 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணிக்கிறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஓப்பனிங்லேயே நமக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் வந்துருச்சு, செல் கிராஸ் ஓவர். ஸோ அங்கேருந்து லோ பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒன் சைட் ரேலி தான் இருக்குது. ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி புட் ஆப்ஷன் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க 5 மினிட்ஸ்லேயே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:25க்கு வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்ம அந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு என்ட்ரி வந்தது. அதோட கேண்டில் ரேஞ்சுமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த மார்னிங் வந்த என்ட்ரியும் இந்த என்ட்ரியும் ரெண்டு என்ட்ரியுமே நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு, ரேஞ்ச் அதிகமாக இருக்குன்ட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12:10க்கு என்ட்ரி வந்தது. அவங்க ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டு நமக்கு அங்கே நமக்கு ஸ்டாப்லாம் செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் தான் நமக்கு என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.